வணக்கம். நம்ம இந்த காணொளி பதிவில் முன்னாள் இந்திய இராணுவ தளபதி சாம் மானிக்ஷா அவருடைய ஜாதகத்தை கிரக மண்டல அடிப்படையில் ஆராய்வோம். இவர் பிறந்தது 3/4/1914 மாலை 4:30 PM அமிர்தசரில் பிறந்திருக்காரு. பஞ்சாபில் ஐனம்சா கேபி. இவர் இந்திய இராணுவத்துறையில் உச்ச பதவியில் இருந்தவர். வீரதீர சாதனைகள் புரிந்தவர். உலக புகழ் பெற்றவர். நம்முடைய பாரத தேசத்திற்கு பல்வேறு போர்களில் ஈடுபட்டு வெற்றி கண்டு பெருமை தேடி தந்தவர். இவருடைய ஜாதகத்தில் லக்னாதிபதியான சூரியன் குருவுடைய மண்டலம் ஏறியிருக்காரு. 2ஆம் இடத்துக்கும் 11ஆம் இடத்துக்கும் அதிபதியான புதன் குருவுடைய மண்டலம் ஏறியிருக்காரு. 5க்கும் 8க்கும் அதிபதியான குரு தன்னுடைய சொந்த மண்டல பிரிவிலே இருக்கார். சனி 6க்கும் 7க்கும் அதிபதியாகி குருவுடைய மண்டலம் ஏறியிருக்காரு. ராகு கேதுக்கள் குருவுடைய மண்டலம் ஏறியிருக்காங்க. குரு 5, 8க்கு அதிபதியாகி 6வது பாவத்தில் தன்னுடைய சொந்த மண்டலத்தில் இருக்காரு. 5, 6 குறிகாட்டிகள் இவருடைய ஜாதகத்தில் பலமாக வேலை செய்யுது. இராணுவம், போலீஸ், மருத்துவத்துறை, எந்த துறையாக இருந்தாலும் ஒரு இடத்துல சர்வீஸ் பண்ணணும்னா 6வது பாவம் வலுத்து இருக்கணும். இவருடைய 6வது பாவ ஆரம்ப முனையின் சப்லாடா செவ்வாய் வராரு. 6வது பாவம் 22 டிகிரி 36 நிமிடங்கள் குருவுடைய மண்டலத்திலையும் செவ்வாயுடைய சபலையும் அமைது. தொழிலை குறிக்கக்கூடிய இவரது 10வது வீட்டு ஆரம்ப முனை ரிஷபராசியில் 19 டிகிரி 39 நிமிடங்கள் ராகுடைய மண்டலத்திலையும் செவ்வாயுடைய சபலையும் அமைது. இராணுவத்துக்கு முக்கியமான கிரகம் செவ்வாய். செவ்வாய் படை தளபதினு சொல்லுவோம். செவ்வாய் 6, 10 பாவங்களுக்கு சப்லாடா வராரு. செவ்வாய் 10வது பாவத்தை மண்டலம் வாயிலாகவும் 3, 8, 12 ஆகிய பாவத்தை சப்லாடு வாயிலாகவும் குறிக்காட்டுறாரு. 3, 8, 12 போரில் ஈடுபடுவது, ரிஸ்க் எடுப்பதை குறிக்கும். இவருடைய ஜாதகத்தில் புதன் முக்கிய பங்கு வகிக்கிறாரு. புதன் 2க்கும் 11க்கும் அதிபதியாகி 2, 5, 6, 7 ஆகிய பாவங்களை குறிக்காட்டுறாரு. புதன் தன்னுடைய சொந்த சப்ல இருக்காரு. சுக்கிரனுக்கு சப்லாடா வராரு. சனிக்கு சப்லாடா வராரு. ராகு கேதுகளுக்கு சப்லாடா வராரு. புதன் லாபாதிபதியாகி 2, 6 ஆகிய பாவங்களை பலமாக தொடர்பு கொள்றதால இவர் வாழ்க்கையில் வெகு சீக்கிரமாக முன்னேற்றம் அடைந்தார். சாம் மானிக்ஷா அவர்கள் இந்திய இராணுவத்தில் சாதாரண வேலைக்கு சென்று படிப்படியாக உயர்வு பெற்று இராணுவ தளபதியாக உச்ச பதவியை அடைந்தார். மற்றும் ஒரு காணொளி பதிவில் உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.